சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த கதை வந்து 6 வருஷமா நான் நக்கலைட்ஸ்ல இருக்கும்போது இருந்தே பீயிங் ரைட்டிங் ஸ்டேஜ். அந்த டைம்ல அந்த படத்தோட டைட்டில் வந்து குடும்பஸ்தன் சாகசங்கள். இது எப்பவுமே மழை வந்தா எங்க அப்பாலாம் வந்து மழை வரப்போகுதுனாலே அவங்களுக்கு வந்து பீதியாயிரும். போய் முன்னாடி ஷட்டர் போடுவாங்க, எல்லாத்தையும் தண்ணி வைப்பாங்க, எங்கெல்லாம் ஒழுகுதெல்லாம் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டாங்க, மழை வரப்போ அத்தனை பேருக்கு கால் பண்ணுவாங்க. கரண்ட் போய் விடுறது, அவங்க 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். கையில் ஒரு போன் டார்ச் ஆன் தான். அங்கே ஒரே ஒரு ஒளி தான் இருக்கிறது. திரும்ப ஏன் அது ஒரு ஒளின்னு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ரைட்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க அந்த குழந்தை தான் அவங்களோட ஹோப். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த கோயம்புத்தூர் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ்ல விசிபிளா அதை பார்க்கும்போது நம்ம ரூட்டடா நம்ம எங்கேயோ அந்த ஊருக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அது ஒண்ணு என்னன்னா, நம்ம நக்கலைட்ஸ்ல இருந்த ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கோயம்புத்தூரோட எல்லா லொகேஷனும் திரும்ப சொல்ற மாதிரி இந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்துல எப்படி கூட்டம் இருக்கும், எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அது ஒரு 7-8 வருஷம் பிராக்டிஸ். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர் சுஜித் சுப்பிரமணியம் அவர்கள். ஆனா வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. 3வது வாரமா குடும்பஸ்தன் ஒரு பெரிய வெற்றி. ஆக்சுவலி குடும்பஸ்தன் அவையவா பார்க்கவே முடியலண்ணா. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசின மாதிரிதான் அது படம் ப்ராசஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் நவீனாவே இருக்கேன். மேபி என்னோட ஃபியூச்சர்ல நான் நவீனா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் என்னால அவையவ பார்க்கவே முடியல. அப்ப பார்த்துருக்கக்கூடிய பலருக்குமே அது ஒரு கனெக்ட் ஏற்படுத்துச்சு. ஐ திங்க் ஒரு படத்தோட வெற்றி அதுதான் நான் நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு படம் வந்து பார்த்து கன்சியூம் பண்ணிட்டு போற ஒரு எண்ட் கன்சியூமருக்கு அது கனெக்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஃப்டர் த மூவி நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா? ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு பெருசா ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படியே நல்ல ரிசப்ஷன் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க இருந்துச்சு. பட் இந்த ரிசப்ஷன் வந்து உண்மையாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன். பட் படமா எனக்கு வந்து அதான் இந்த கதை வந்து 6 வருஷமா நான் நக்கலைட்ஸ்ல இருக்கும்போது இருந்தே இட் இஸ் பீயிங் இன் ரைட்டிங் ஸ்டேஜ் ப்ராசஸ். ஆமா. ஸோ அப்போ படிக்கும்போது கிட்ட நம்ம 6 வருஷம் போது காலேஜ் முடிக்கிறேன், ஒரு பேச்சுலராக இருப்போம். அப்போ ஒரு படம் பண்றோம். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம ஒரு அந்த டைம்ல அந்த படத்தோட டைட்டில் வந்து குடும்பஸ்தன் சாகசங்கள். ஸோ ஒரு குடும்ப படம், ஆனா நம்ம அட்வென்ச்சரஸா ட்ரீட் பண்ணா எப்படி இருக்கும். ரெஃபரன்சஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம வெஸ்டர்ன் ஸ்பெகட்டிஸ் இருக்கும்ல, ஒரு சர்ஜரி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ் நம்ம இந்த படத்தை இப்படி ட்ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறோம், செமையா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்குங்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் அதே 6 வருஷம் கழிச்சு இந்த படம் ஆன் ஷூட் போகும்போது நான் என்னவா அம்மா இருக்கேன்னா, ஒரு பேச்சுலர் இருந்து நான் ஒரு குடும்பஸ்தன் அம்மா இருக்கேன், எனக்கு கல்யாணமா இருக்கு. அண்ட் இந்த கதையில இருக்கிற சில எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஏன்னா இப்போ நான் பேசிக்கா ஒரு டிசைனரா இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நவீனோட டிராவல் மாதிரி நான் ஒரு டிசைனரா இருந்துதான் அப்புறம் சினிமா பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் சினிமோகிராஃபர் ஆகிறேன். இன்னொன்று பேரலா அந்த வீடு படத்துல இருக்குல்ல, அதே போல கிட்ட போன வருஷம் தான் நாங்க புது வீடுக்கே கட்டி வரோம். அது எப்பவுமே மழை வந்தா எங்க அப்பாலாம் வந்து மழை வரப்போகுதுனாலே அவங்களுக்கு வந்து பீதியாயிரும், வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. போய் முன்னாடி ஷட்டர் போடுவாங்க, எல்லாத்தையும் தண்ணி வைப்பாங்க, எங்கெல்லாம் ஒழுகுதெல்லாம் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டாங்க, மழை வரப்போ அத்தனை பேருக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு வீட்டுல இருந்து அந்த கிளாஸ்ல இருந்து வந்து அண்ட் என் ஒய்ஃப் வந்து UPSC படிச்சாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் எனக்கு திரும்பி பார்த்து என்ன இதே ஸ்கிரிப்ட் தானே நம்ம திரும்ப தானே படிக்கிறோம், ஆனா அப்படிங்கிறதுல நடக்கிறதுக்கு முன்னாலே தான் எழுதி வச்ச மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன். அப்பதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். கைண்ட் ஆஃப் ஒரு 20-22 வயசுக்கு பிறகு எல்லாருமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. அது வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு. அது இப்போ பிரசன்னாலும் சரி, ராஜேஷ்னாலும் சரி, அவங்க லைஃப்ல இருந்து ஒன்று பாக்குறாங்க. அவங்க லைஃப் நுவான்சஸ் நோட் பண்றதுக்குல அது கிரேட். நீங்க திரும்ப நக்கலைட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கதைகள் எல்லாமே ஜஸ்ட் இங்க யூட்டோப்பியன் வேர்ல்ட் நடக்கல, இல்ல இங்க நடக்கிறதா, ஆனா என் வீட்டுல நடக்கிற கதை தான். ஆமா, ஆனா அதுக்குள்ள அவ்வளவு பெரிய டிராமா இருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்றதுல அதுதான் நக்கலைட்ஸோட சக்சஸாவும் பாக்குறோம், அதுதான் குடும்பத்தோட சக்சஸாவும் பாக்குறோம். ஓகே, ரைட்டர் அண்ட் டிரெக்டர் மிஸ்டர் ராஜேஸ்வர் அண்ணா, ரைட்டர் மிஸ்டர் பிரசன்னா அண்ணா, அவரோட வாழ்க்கையில் நடந்த சில பல விஷயங்களையும் படத்துல கொலாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் டிரெக்டர் மீட் பண்ணப்போ கூட அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி நீங்க சொல்ற ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் ஒரு 6 years பிஃபோரே இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. 6 yearsல இந்தியாவில பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அப்போ மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய நம்மளோட எல்லாத்து வீட்லயுமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்மள மாதிரி ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர்ஸா நக்லைட்ஸ் மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய வந்துச்சு. அப்போ கதைகள்ல
ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் போக போக சின்ன சின்ன கேரக்டர் பில்டப்ஸ் இருந்திருக்கும், சுச்சுவேஷன் பில்டப்ஸ் இருந்திருக்கும். கரண்ட் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதை கன்சியூம் பண்ணும்போது அப்டேட் சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் நீங்க டெக்னிக்கல் டீம் கன்சியூம் பண்ணிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க, எண்ட் ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்றீங்க? இப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கோர் இருக்குல்ல. திரும்ப இந்த படத்தோட கோர் வந்து ஒன்னா இருந்துச்சு. அந்த கோர் அப்படியே தான் இருக்கு. அந்த கோர்ல இருந்து சில கேரக்டர்ஸ் அந்த கோரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோர் அதோட வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸா இருக்கு. இப்போ நவீன் ஒன்னா இருக்கானா, இப்போ அவங்களோட அண்ணன் மனோகரன் கேரக்டர்னு வச்சுங்களேன், அது என்டையர் ஒரு அனர்கிஸ்டா இருக்கும். அது குடும்பம் இந்த ஸ்ட்ரக்சரே வேணாங்கிற ஒரு இடத்துல வந்து விலகி போனோம். பட் அதுவுமே இந்த கோர்ல இருந்து கிரியேட் ஆகிற ஒரு கேரக்டர் தான் வச்சுங்களேன். சேம் அதே விஷயத்தோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து குரு சோமசுந்தரம் சார் பண்ண ராஜேந்திரன் கேரக்டரா இருக்கும். அது ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கங்களேன். ஆனா எல்லாருமே ஒரே சுச்சுவேஷன் பண்றாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு மனிதர்கள் என்னவா ரியாக்ட் பண்றாங்கன்னு அது உருவாது. ஸோ அந்த கோர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. திரும்ப இப்போ யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் இப்போ திரும்ப கிளைமேக்ஸ்ல அவங்க என்ன பேசுறாங்க, அது வந்து ஸ்கிரீன் பிளேவா சீன்ஸா வேற வேற ஃபார்முக்கு அது மாறி இருக்கு. இப்போ அது இப்போ காருக்கு அரைவாகிறது வந்து லாஸ்ட் 2-3 டிராஃப்ட்ல நடக்க வச்சு அது பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், கான்வர்சேஷன்ஸ், டைலாக்ஸ் எல்லாமே அதுதான் இருந்துச்சு. இப்போ அது கார் சீக்வன்ஸா மாறுது அப்படிங்கும்போது இப்போ அந்த கார் சீக்வன்ஸ் நம்ம ஷூட் பண்ணோம். இப்போ அந்த கார் சீக்வன்ஸ் நம்ம ஷூட் பண்றோம்னா அதான் என்டையரா ஒரு படத்துல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரே இடத்துல இருக்கிறது. அண்ட் அது ஒரு மூவிங் காரா இருக்கும்போது இப்போ எங்களுக்கு அது எக்ஸிகியூஷனா அதை அங்கே ரியலா பண்ண இப்போ என்டையரா அதை நாங்கள் ரியலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் வரும். ஃபுல் ரோட் பெர்மிஷன்ஸ் போட்டுது. பட் இல்ல நமக்கு இருக்க டேட்ஸ்குள்ள கன்சென்ட்ஸ்குள்ள பண்ணுவோம். நம்ம கிரீன் ஸ்கிரீன்ல பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். அப்போ கிரீன் ஸ்கிரீன்ல பண்ணா கோயம்புத்தூர்ல இப்போ ஸ்டுடியோ. இப்போ நமக்கு இங்க சென்னை அப்படிங்கும் போது என்டையர் அந்த படம் கோயம்புத்தூர். சென்னை அப்படிங்கும் போது சென்னைனா நமக்கு ஸ்டுடியோஸ் அவைலபிள் ஈஸியா நம்ம புக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணலாம். ஆனா அங்க வந்து அந்த அளவுக்கு 2 காரை நிப்பாட்டுற அளவுக்கான ஃப்ளோர்ஸ் கிடையாது. அப்ப அங்க என்ன பண்றோம்னா வேற ஒரு மில்லோட ஒரு ஃப்ளோரை ரெண்ட் பண்ணி அங்க வந்து ஃபுல்லா நாங்க கிரீன் ஸ்கிரீன்ஸ் இங்க கொண்டு வர சொல்லி ஒரு மினி ஒரு ப்ளூ ஸ்கிரீன் ஸ்டுடியோவை கிரியேட் பண்ணி அதை நம்ம நீ என்னன்னா காரை லிட் பண்றதுல மேட்ரு. நீங்க ஃபுல்லா 4 சைடு நீங்க கிரீன் ஸ்கிரீன்னா அந்த ப்ளூ அதை லிட் பண்ணும். அப்போ ஃபுல்லா நம்ம வந்து இப்போ ஈவெண்ட்ஸுக்கு எல்இடி அதெல்லாம் வச்சு இது இப்போ இது ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன். இப்போ சில விஷயம் வேற ஒன்றா மாறுது. ஆனா நமக்கு அது டெக்னிக்கலி சில சேலஞ்சஸை கொடுக்குது. அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது இருக்குல்ல. ஜஸ்ட் ப்ளூ ஸ்கிரீன் ஒரு என்டையர் கிளைமேக்ஸை ஷூட் பண்றதுங்கிறது மட்டும் இல்லாம என்டையர் நம்ம ஸ்டுடியோவே நம்ம கோயம்புத்தூர்ல கிரியேட் பண்ணுறோங்கிறது இதெல்லாம் தான் நமக்கான லேர்னிங். இதுதான் நாங்க நக்லைட்ஸ்ல இருந்தே நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ற விஷயங்கள். நாங்க நக்லைட்ஸ் தொடங்க டைம் தான் எல்லா யூடியூப் சேனல்ஸுமே தொடங்கினேன். ஆனா மோர் எங்களுக்கு ஒரு பிடி பண்ணா ஒரு நாள் கூட நாங்க வந்து கிரீன் ஸ்கிரீன்ல போய் ஒன்று ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. மோர் சென்னையில இந்த யூடியூப் சேனல்ஸுமே ஏன்னா சென்னையோட கன்சென்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ரியல் லொகேஷன்ல போய் நீங்க ஷூட் பண்ணா அதோட பெர்மிஷன்ஸ் நிச்சயமா மக்களுமே அது எப்படி எடுத்துக்குவாங்க ஷூட்டிங்ஸ் அதை வேற ஒரு வேர்ல்ட் அப்படிங்கும் போது. ஸோ அதனால அவங்க சில நேரங்களில் ஒரு சேஃபர் ஜோனாவோ கம்ஃபர்டபுளா அவங்க கிரீன் ஸ்கிரீன்ல போறது. எங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து அது எங்களுக்கு ஒரு என்டையர் ஊரே வந்து ஒரு செட்டு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நாங்க வந்து எக்ஸ்டீரியர் தான் போய் ஷூட் பண்றோம். இப்போ ஒரு கதைனா அந்த கதைக்கு மெனக்கெட்டிங்னு போகுது. 30 கிலோமீட்டர் தாண்டி போய் கிராமம்னா ஒரு மலையடி வாரம்னா அந்த மலையடி வாரத்துல ரயில் போறதுக்கு அடியில் தான் ஷூட் பண்ணுவோம்னா அங்கதான் அதை போய் ஷூட் பண்றது. அப்ப பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. பாசிபிலிட்டிஸ்ங்கிறது நம்ம போடுற எஃபர்ட் தான். இப்போ அது என்னமோ தெரியல முன்னால இருந்தே நமக்கு அந்த ஒன்னு ஷூட் பண்ண முடியாது, யார் இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டுறதுங்கிறது இல்லை. மேபி அந்த லைன் வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும் என்னமோ அப்படி ஒன்று கேட்டணும். அதனால நம்ம மோர் எக்ஸைட்டடா ஒன்று பண்றது இருக்குல்ல. ஏன்னா இந்த படத்தோட பேசிங், இந்த படத்தோட சீன், ஏன்னா படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு செம்ம சூப்பரா போகுது, எங்கேஜிங்கா போகுது, பரவாயில்ல. அதை சொல்றாங்க ஒரு ஆகாமெடி படம் ஆக்ஷன் படம் பார்த்த ஃபீல் இருக்குறாங்கல்ல. ஆனா படம் அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்க பார்க்கும்போது ரொம்ப அவங்க எக்ஸைட் ஆகி நம்ம கிளியரா அவங்க சொல்றதுன்னா எப்படி இவ்வளவு ஷூட் பண்ணீங்க ஒரு முதல் படத்துக்கு, அது ஒரு காமெடி படத்துக்கு இவ்வளவு சீன்ஸாவே பாத்தீங்கன்னா நீங்க ஒன்று ஸ்னீக் பீக் ஒன்று விட்டுருப்போம். அது ஒரு 3 நிமிஷம் ஸ்னீக் பீக் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 3 சீன் இருக்கும், ரொம்ப முக்கியமான சீன்ஸ். பட் ஆனா அது உங்களுக்கு வேகமா போறதா தெரியாது. ஆனா படத்தோட இதே வந்துட்டுல எவ்ரி 1-2 மினிட்ஸ்க்கு அந்த சீன் ஷிஃப்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸே உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். டெஃபினட்டா நீங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பாப்பீங்க, அப்புறம் பார்த்தா ஒரு கெடாவட்டு ஒரு பெரிய மலையில பாப்பீங்க, அந்த ஒரு பெரிய மரம், அப்புறம் வீட்டுல பாப்பீங்க, அப்புறம் பார்த்தா ஒரு ஃபுல் சிட்டிஸ்கேப் பாப்பீங்க, அப்புறம் பார்த்தா ஒரு சேவக்கட்டு போர்ஷன் பாப்பீங்க, திரும்ப வந்து ஒரு 60ஆம் கல்யாண போர்ஷன் இருக்கும், இப்போ கார் சேஸ் இருக்கும், ஒரு மார்க்கெட் சேஸ் இருக்கும். இது நீங்க ஒரு ஹியூமர் படத்துக்குள்ள நீங்க பாக்குறது இருக்குல்ல. ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து எங்களோட முதல் வீடியோஸ்ல இருந்தே இருக்கும். பண்ணும் போதெல்லாம் இவ்வளவு பண்ணிருக்கோம்லாம் தெரியல. ஆனா எனக்கு குடும்பஸ்தனை பத்தி சொல்லும் போது இவ்வளவு எஃபர்ட் இதுக்கு போட்டிருக்கும் போது நாங்க இந்த படத்துக்கு மட்டும் இவ்வளவு போடல. எங்களோட ஹியூமரே எங்களோட ஸ்டைலே அதுவாதான் இருந்திருக்கு. ஃப்ரம் யூடியூப் வீடியோல இருந்து விஷுவல் ஹியூமருக்கு அவ்வளவு ஷூட் பண்றதும் எடிட்லயும் அதுக்கு எஃபர்ட் போடுறதுக்குல. ஸோ அது அந்த தொடர்ந்து இந்த 7-8 வருட பிராக்டிஸ் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து. குடும்பஸ்தன் ஆக்சுவலி இது ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா. அந்த எமோஷனல்ங்கிற ஒரு மீனிங் வந்து எப்படின்னா எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நியூ கப்பல், அண்ட் அதே மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு கப்பல், அண்ட் ஆல்சோ லைக் ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாமா வந்துட்டான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி
டுவர்ட்ஸ் இது ஒரு எண்ட் ஆஃப் த டே இது ஒரு எமோஷனல் டிராமாவை புஷ் பண்ணிருக்கு, ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிளஸ் எமோஷனல் டிராமாவா. பட் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் ரூட்டடா ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய ஒரு வீடு அண்ட் ஒரு ஆஃபீஸ், அப்பப்போ ஒரு வைட்ல ஒரு ஏரியல் வியூல காந்திபுரத்தோட அந்த கிராஸ்கட் ரோடு அண்ட் இல்லைன்னா வடகோவையோட அந்த பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் நாங்க பார்க்க முடிஞ்சு. இன்னொன்னு வந்து எப்படின்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு காது குத்து, அதுக்கப்புறம் அந்த சேவைக்கட்டு நடக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ், அதுக்கு அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேவைக்கட்டு நடந்துட்டே இருக்கும், புழுதி பறந்துட்டே இருக்கும், சன்னோட செட் டைம்னு நினைக்கிறேன், அந்த செட் டைம்ல அதை எடுத்திருப்பீங்க. விஷுவல்ஸாவே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் டிராமாக்குள்ள இவ்வளோ ஸ்டப்ஸை வந்து லேயர்ஸ் தான் நம்ம வந்து ஆட் ஆன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒர்க்ஸா அது எப்படி ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு, லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ல, ஆஃப்டர் தட் லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்ல, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குற டெக்னிக்கலி நிறைய கேரக்டர்ஸை வச்சு புல் பண்ற ட்ராமா அண்ட் விஷுவலா எப்படி நம்ம கதையா பார்க்கும்போது இப்போ நவீனுக்கு ஒரு ஆர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜஸ்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது, அது இப்போ ஒரு மியூசிக் லேயர்ல இருக்கிற மாதிரி அதே தான் விஷுவலா சினிமோட்டோகிராஃபியாவும் லைட்டியாவும் கலர்ஸாவும் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த படத்தோட ப்ரெப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1 year அதுக்கு முன்னாடி ஃபுல் ப்ரெப் ஒர்க்ஸ். நான் ஃபுல் கோயம்புத்தூர்ல இருந்தேன், அவ்வளவு லொகேஷன்ஸ் நாங்க போய் எல்லா லொகேஷன்ஸுமே ஆப்ஷன்ஸா நாங்கள் 5-6 லொகேஷன்ஸ் இருந்துச்சு. கன்ஃபார்மா இதுவா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபுல் லொகேஷன்ஸ் கோச் தனியாக போச்சு அண்ட் ரெக்கி போய் ஆன் லொகேஷன்ஸ் போய் எல்லா சீன்ஸுமே நாங்கள் வந்து ஃபோட்டோ போர்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 months என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டோரி போர்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக மென் எடுக்க போகிறாங்க. ஸ்டோரி போர்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு 5-6 சீன்ஸ் பண்ணோம். ஆனால் ஸ்டோரி போர்டு பண்ணுறது வந்து ஒன்று எஃபர்ட்டான இதாக இருந்துச்சு. இன்னொன்று நம்ம ஆன் லொகேஷனுக்கு போய் பார்க்கும்போது ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம இது பண்ணுறதுல ஸோ என்ன பண்ணோம்னா நானும் டேரக்டரும் எல்லா லொகேஷன்ஸ்க்கு போயிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை கூப்பிட்டு போயிட்டு என்டையர் படத்தையே ஃபோட்டோ போர்டா இந்த ஷார்ட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத என்டையர் இப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க மொத்த படத்தையும் அப்படி ஷார்ட்டா நீங்க ஃபுல் ஷார்ட்ஸா நீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஃபார் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோர் பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து ஆமா நம்ம என்ன எடுக்க போறோம்ல கிளாரிட்டி நமக்கு வந்துரும் அண்ட் அங்க போகும்போது அதோட எண்ணற்ற பாசிபிலிட்டிஸ் நம்ம ஃபைன் பண்ணிடுவோம். எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஆன் செட்ஸ்ல. ஆமா இப்போ அது அந்த கிளாரிட்டி தான் நமக்கு எங்க ஹெல்ப் பண்ணுதுன்னா இப்போ நம்ம ஆன் ஷூட் போகும்போது இந்த படம் இல்லை எந்த படங்களா இருந்தாலுமே ஆன் செட்ல ஏதோ ஒன்று நமக்கு அங்க மிஸ் ஆகும். திடீர்னு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோம், லொகேஷன்ல ஏதோ ஒரு சிக்கல் வந்துடும், வேற விஷயங்கள் நமக்கு சொல்லவே முடியாத எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட அவைலபிலிட்டி. ஆனா அந்த பிரெப் வொர்க் நமக்கு ஹெவியா இருக்கும்போது நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம மைண்ட்ல தெரியும். ஸோ சிச்சுவேஷன் எவ்வளவு பேட் ஆனாலும் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம எடுத்து வந்துடுறது இருக்குல்ல. ஏன்னா நம்ம அந்த கோரை நம்ம என்ன வேணுங்கிறது எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்குமோ அந்த கோரை நோக்கி தான் நம்ம ஓடுவோம். ஸோ அப்ப நம்ம வந்து டீவியேட் ஆகி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் அதான் இப்போ நம்ம இந்த எமோஷன்ஸை வந்து விஷுவலான எப்படி கடத்த முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்றேன். இப்போ இந்த கதையில வந்து நவீன் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குடும்பத்தோட அட்டாச்சா இருக்கானோ செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு அவனுக்கு டிட்டாச்மெண்ட் வந்துடும். ஜஸ்ட் அதாவது டைலாகா நம்ம அவங்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் இதை நம்ம விஷுவலாவும் நம்ம கடத்தணும். அப்போ ஜஸ்ட் நம்ம என்டையர் படத்தை ஃபிளாட்டா நம்ம ஒரே மாதிரி லிட் பண்ணி ஷூட் பண்றதுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு இருந்த மைண்ட். அப்போ இதே விஷுவலி அது ஷார்ட்டாகவும் சரி லைட்டிங்காகவும் சரி அந்த கிராஃப் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து குழந்தை வேணுமா வேணாமான்னு அவங்க பேசிக்கிறாங்க. அதுவே செம்ம அது பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ரூம்குள்ள நடக்கிற சீக்வன்ஸ். பட் ரைட்டிங்காகவே அதுக்குள்ள ஸ்டேஜிங்கா அவ்வளவு அவர் கீழே உட்காந்துட்டு இருப்பாரு, பேசுவாரு, அப்புறம் மறுபடியும் மேல பேசுவாங்க, அப்புறம் கீழே மறுபடியும் கூச்சு வந்து பேசுவாரு, அப்புறம் காலை மிக்கி விடுற மேல போவாரு, கரண்ட் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் படுத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளவு ஷிஃப்ட் அதுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் மொத்த படத்துலயும் அவங்க 2 பேரும் பர்சனலி இன்டிமேட்டா அவங்க லைஃபை பத்தியோ காதலை பத்தியோ இருக்கிற ஒரு மொமெண்ட். ஸோ அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாஃப்டா அது பார்த்தாலே 2 குழந்தைங்க கொஞ்சிட்டு இருக்கும்ல அது மாதிரி ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகணும். எவ்வளவு கியூட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணுவோம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணுவாங்கிறது இருந்த முடிவு என்டையர் மற்ற எல்லா சீன்ஸை விட. ஏன்னா இங்க இருந்து அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃபுக்கு போனோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு மேல கோவம் வந்துருது. அவங்க 2 பேரும் அந்த கிரவுண்ட்ல பேசிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேங்கிற இடம் தான் அவன் என்டையரா அவன் அட்டாச்மெண்ட் வந்துடும். பட் அவன் முடிவு பண்ணி என்டையரா ஆகிறான். அந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அவங்க 2 பேரும் பிளாக் காஸ்டியூம்ஸ் போட்டு கலரே இருக்காது. இப்ப இது வந்து ஆன் ஸ்கிரிப்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே முடிவு பண்றதுன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் அவன் அட்டாச் ஆகிறது அங்க மட்டும் இல்லாம விஷுவலாவும் இருக்கும். ஏன்னா அது என்ஹான்ஸ் பண்ணும். இப்ப அங்க மியூசிக் வரும்போது இன்னொரு எப்படி ஸ்கிரிப்டா இருக்கிறத ஆக்டர்ஸ் ஒன்னு எலிவேட் பண்றாங்கல்ல. ஏன்னா ஆக்டர்ஸ் தான் எல்லாமே நம்ம எல்லாமே அங்கதான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். பட் அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், லைட்டிங்காகவும் விஷுவலாகவும். ஸோ லைஃப்ல எவ்வளவு கலர்ஃபுல்லான லைஃப் கலரே இல்லாம ஒன்னா மாறிடுச்சுங்கிறது காட்டுறதுல இது ஒரு ஆர்க்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒன்னு பண்ணிருக்கோம். குரு சோமசுந்தரமும் சரி செகண்ட் ஹாஃப் நவீன் நீங்க அது வரைக்கும் படம் வந்து ஒரு பிரைட்டர் சைட்லயே இருந்துட்டே இருக்கும். ஆனா டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் அவனோட பேக்கரி போர்ஷன்ஸ் போய் அவன் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அவன் ஹாஃப் லைட்ல இருப்பான், கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியாகும். முடிச்சு இந்த கிரவுண்ட் சீனுக்கு அப்புறம் ஒரு 2-3 minutes ஆஃப் போர்ஷன் பாத்தீங்கன்னா
அவ்வளவு டார்க்னஸ் இருக்கும் அதுக்குள்ள. நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாவே அமேசிங்கா இருக்கு ஆக்சுவலா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு லிட்டா இது ஒரு எமோஷனல் டிராமா, ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு பிளைனா யூஸ் பண்ணாம இவ்வளோ விஷயங்கள் ஆடானா பண்ணும்போது அதோட இம்பாக்ட் வந்து வேற லெவல்ல போகும் அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இப்போ திரும்ப அந்த பெட்ரூம் சீன் தான் நான் சொல்றேன். இப்போ ஹவு ரைட்டிங்ல திரும்ப நீங்க ஜஸ்ட் ஹியூமர் படமா அவங்க இதுக்குள்ள ரைட்டிங்காவுமே ஒரு கோர் பிலாசபி, ஒரு பிலாசபில இருந்து அதை அவங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் எங்க இருந்து ஏலியனேட் ஆகிறான், எப்படி குடும்பத்துல இருந்தோ சமூகத்துல இருந்து ஏலியனேட் ஆகிறாங்கிற கேள்வியில இருந்தா இந்த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு. அப்ப ஒவ்வொரு சீனையும் அவங்க எப்படி டீல் பண்றாங்கன்னா ஒரு ரைட்டிங்கோட ஒரு எக்ஸலன்ஸ்க்காக நான் சொல்றேன். இப்போ அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் அந்த இடத்துல கரண்ட் போகணும், ஜஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அதான் ஒரு ரைட்டர் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஸ்பேஸ் கொடுக்குறது இருக்குல்ல. என் கரண்ட் போகும்போது அவங்க என்டையரா அங்க ஒரு விஷுவலி வேற ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட் ஆகுது. இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நம்ம கொடுப்போம், அது எப்படி பண்றாங்க இருக்குல்ல, அதுக்கு தான் நமக்கான தேவைன்னு வச்சுங்களேன். ஆனா அதை பண்ணும்போது இப்போ டிஸ்கிரிப்ஷன் படிச்சீங்கன்னா கரண்ட் போய் விடுறது, அவங்க 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள், கையில் ஒரே ஒரு ஃபோன் டார்ச் ஆன் தான், அங்கே ஒரே ஒரு ஒளி தான் இருக்கிறது, அந்த ஒளியில அவங்க பேசிக் கொள்கிறான் இருக்குல்ல. இப்போ பல நேரம் நம்ம டிஸ்கிரிப்ஷனை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன்னா அங்கதான் இப்ப திரும்ப ஏன் அது ஒரு ஒளின்னு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ரைட்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, இப்போ அவங்க வந்து அவங்க ஃபியூச்சரை பத்தி பேசுறாங்க. இவன் ஒரு பிளான் வச்சிருக்கான், அவ ஒரு பிளான் வச்சிருக்கா. அவங்க ரெண்டுமே எதுக்காக பேசுறாங்க, குழந்தைக்காக பேசுறாங்க. அந்த குழந்தை தான் அவங்களோட ஹோப். அந்த ஹோப்பை ரெப்ரசென்ட் பண்றதுதான் அந்த ஒரே ஒரு லைட். ஸோ அங்கிருந்து தான் இப்போ அந்த சீன் ஸ்டேஜிங் முடிவாகுது, அதோட விஷுவல் ஏரியா முடிவாகுது. ஆனால் அது எங்கிருந்தா ஒரு கோர் பிலாசபிலிருந்து கிரியேட் ஆகுதுன்னு. இந்த படத்தை ஜஸ்ட் ஒரு காமிக்கான ஒரு படமா பார்த்தாங்கன்னா அது மேபி அவங்க அதை கடந்து வரலன்னு நான் நினைக்கிறேன் அது ஏஜ். பட் நான் கன்சியூம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நடக்குதுல இந்த இவ்வளோ எமோஷனல் டிராமாஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கன்சியூம் ஆச்சு. இப்போ இந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களா நம்ம பார்க்கும்போது அதர் தென் மணிகண்டன் கேரக்டர் லைக் குரு சோமசுந்தரம் சார், பாலாஜி சக்திவேல் சார், ஸ்பெஷலி சௌந்தரராஜன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கோயம்புத்தூர்காரா ஒரு மறுபடியும் நாங்க பார்த்தோம். அவங்க ஸ்பெஷலி சௌந்தரராஜன் சாரோட ஒய்ஃப் மணிகண்டனோட அவங்க அம்மாவை நடிச்ச அந்த மலையாளி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமான சீக்வன்ஸ்னு சில விஷயங்கள் நான் பேசணும் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம எழுதும்போது ரைட் அப்ஸ் எழுதிடுவோம், பட் எண்ட் ஆஃப் அந்த தியேட்டர் கன்சியூம் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு மெயின் மேட்டரா இருக்கு. சோ அது சீக்வன்ஸை எப்படி டிசைன் பண்றீங்க, ஆர்டிஸ்ட்க்கு அதை எப்படி கன்வே பண்றீங்க, நீங்க அதை எப்படி எடிட் ப்ராசஸ் வரைக்குமே ஓகே இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இது தேவை இது தேவையில்லைன்னு ஃபைனல் பண்றீங்க. இல்ல இது இந்த டிசிஷன் எல்லாமே டைரக்டரோட. ஆனா திரும்ப என்ன அவங்களுக்கு இருந்த கிளாரிட்டி தான். இப்ப தொடக்கத்துல சொல்ற மாதிரி அட்வென்ச்சர் படம். அண்ட் இதை வந்து எவ்வளவு இப்ப நான் ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் நீங்களோட ப்ரீவியஸ் நீங்க நக்கலைட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமுச்சி வேணா யூடியூப்லயே உங்களுக்கு இருக்கும். அவர் வந்து மோர் வந்து சிங்கிள் டேக்ஸ் அந்த டைம் அரெஸ்ட் பண்றது இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க டென்ஷன் கிரியேட் பண்றது, அதுல வந்து உண்மையை சொல்ல போனா அவ்வளவு எக்ஸலன்சியா ஒரு ஒர்க் பண்ணிருப்பாரு. அமைச்சிடலாம் 5th 6th எபிசோட்லயே நம்ம ஒரு பரமபதம் பாம்பு சீக்வன்ஸ், வீட்டுக்குள்ள பாம்பு போகுறதை வச்சு ஒரு எனக்கு அந்த வீடியோ வந்து 2-3 தடவை அந்த எபிசோட பார்த்துக்கப்புறம் தான் செக் பண்ணி இது சிங்கிள் ஷாட்டா அப்படின்னு. 6 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும், ஒரு 7-8 கேரக்டர்ஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, பாம்பு பிடிச்சிட்டு வந்து பேசி அது அவ்வளவு சூப்பரா வந்து ஸ்டேஜ் பண்ணி நமக்கு அது தெரியவே தெரியுது. ஜஸ்ட் சிங்கிள் டேக்ல ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த டென்ஷனுக்குள்ள வந்து அது ரொம்ப கதைக்கு அந்த நெரேட்டிவ்க்கு தேவையானது பண்றாலும் வச்சு. ஆனா அவர் இந்த படம் பண்ணும்போது இல்லை, இதோட பேசிங் வேற ஒன்று, இது வந்து என்டையரா கட்ஸ் நிறைய இருக்க போகுது, இது பிரசன்டேஷனா வேற ஒன்றா இருக்க போகுது. கைண்ட் ஆஃப் ஒரு எக் ரைட் வந்து சில போர்ஷன்ஸ் அது கைரிச்சியோட சில கட்ஸ் இருக்கும்ல, கைண்ட் ஆஃப் பிரசன்டேஷன் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம அது மாதிரியான ஒன்றில் ஃபியூஸ் பண்ண போறோங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரு கிளாரிட்டியோட ரைட்டிங்லயுமே சரி, நீங்க பல போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒன்று நடக்காது. திரும்ப சொன்ன இது வந்து ஒன்றும் ஃபாஸ்ட் கட்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா எவ்ரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் ஒரு லேயர்ல இருக்காது. கதை ஒரு லேயர் நடந்துட்டு இருக்கும், பேக்ரவுண்ட்ல இன்னொரு கதை ஆன் டைம்ல நம்ம 2 கதைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சேவகட்டு பார்த்தீங்கன்னா சேவகட்டில் 3 கதை நடந்துட்டு இருக்கும். அவர் அங்கே ஓடிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் அவங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து ஃபோன் கால் இது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் அவன் கடன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிற விஷயங்கள். நம்ம 3 லேயர் அந்த கதையை பார்ப்போம். அதே தான் வந்து அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் இப்போ பிரிண்டர் ஆபீஸ் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அது நடந்துகிட்டு இருக்கும். பயங்கரமான காமிக் எலிமெண்ட் ஆக்சுவலா. அது டிசைனிங் ப்ராசஸே நல்லா இருக்கும். அங்க வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயே நடிக்கணும், ஆனா அது முதலாளிக்கு தெரியாம நடிக்கணும். நடக்கும் அங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். இதுவே ஆடியன்ஸ்க்கு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி அப்படின்னு இது பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா பேர்ல இந்த கார்ல நடந்துகிட்டு இருக்கும், அதே நம்ம இன்டர்கட்ல நம்ம ஒரே டைம் நடக்கிறத பாக்குறது இருக்குல்ல. சோ இது வந்து ரைட்டிங்லயும் டைரக்ஷன்லயும் அவங்க பேசிக் இந்த படத்தோட டிசைன்லயே இந்த கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸுக்குள்ள. அதுக்குள்ள ஆக்டர்ஸ் வரும்போது இருக்குல்ல, உண்மையிலுமே அது மார்வலஸ். நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்க தாண்டி எனக்கு அந்த இந்த சீக்வன்ஸ் அதான் திரும்ப சொல்லும்போது நம்ம அங்க சில விஷயங்கள் இன்ஸ்டிங்க்டா நமக்கு தோணும்ல, இது ஷூட் பண்ணும்போது எனக்கு அது தோணுது. அந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது செம்மையா வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஹிட் ஆகும், அது நமக்கு சிரிப்பு வரும். நமக்கு அது ஷூட் பண்ணும்போது ஏன்னா நம்ம 1000 டென்ஷன்ல இருப்போம். ஆனா நான் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் சில விஷயம் கவனிக்கிறேன். மாஸ்டரிங்க்கு போகும்போது இதுக்கு மேல கரெக்ஷன்ஸே இல்லை அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும் போது அந்த படத்தை ஒரு டஸ்ட் ஆகி நம்ம ஒரு ஆடியன்ஸா பார்ப்போம். பார்க்கும்போது தான்
இங்கெல்லாம் இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி செமையா இருக்கு. இப்ப சில பாத்ரூம் சீக்வன்ஸ்ல இருக்கிற அந்த சேவக்கட்டு முடிச்சுட்டு வந்து இப்படி டீல் பண்ணிட்டு இடம் பண்றாங்க, செம லாஃப்டரா இருக்கு. ஆனா இது நான் ஷூட் பண்ணும்போது என்ன யோசனை, வேற இல்ல அடுத்த என்ன சீக்வன்ஸ் ஷூட் பண்ண போறோம், அந்த லைட் tension எப்படி இருக்குல்ல. இருந்துச்சு, அது மாதிரி இருந்துச்சு, இதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம கவனிக்கவே இல்லைன்னு தோணுது. ஆனா இந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸ் போகும்போது கம்ப்ளீட்டா எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே இருக்குல்ல, நான் வந்து அதுக்குள்ள இருக்கேன், எனக்கு அது செமையா ஒர்க் ஆகுது. அங்கேயே நம்ம சிரிக்கிறோம் இருக்கு, எனக்கு அது வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நாம சில பேர் ஆதன் குமார்லாம் சொல்றேன், தலைவர் செம்மையா இருக்கு, தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது இருந்துருக்குல்ல அந்த ரியாக்ஷன் அண்ட் மோர் க்ரௌடோட பார்க்கும்போது ஜனத்தோட எனர்ஜிமாங்கல்ல, அது என்டையரா வேறங்க. ஞாபகம் இருக்கு, அக்காளுக்கு அரிசி பருப்பு சாப்பாடுனா பிடிக்கும், உனக்கு மறந்து வச்சா அது அந்த க்ரீம் அண்ட் மேட்ரு. இப்ப க்ரீம் அண்ட் வேற பயங்கர ட்ரெண்டு. அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுமே ஒரு கோயம்புத்தூர் பர்சன் அதை கன்சியூம் பண்றாங்கன்னா அது ரொம்ப ரூட்டடா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அந்த வடகோவை பிரிட்ஜில் அவரை அந்த கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயியை துரத்திட்டு போவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியாது. ஒரு வடகோவை பிரிட்ஜ் தானே, அந்த வடகோவை பிரிட்ஜ். அப்புறம் கிராஸ்கட் ரோட்ல அந்த ஏரியல் ஷாட், அவங்க போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடந்துட்டு வர ஷாட், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த கோயம்புத்தூரை எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி விசிபிளா அதை பார்க்கும்போது நம்ம ரூட்டடா நம்ம எங்கேயோ அந்த ஊருக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஹவு டஃப் இட் இஸ் ஆக்சுவலி. இப்ப அது ஒண்ணு என்னன்னா, நம்ம நக்கலீட்ஸ்ல இருந்த ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கலாம். நமக்கு வந்து கோயம்புத்தூரோட எல்லா லொகேஷனும் திரும்ப சொல்ற மாதிரி இந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி கூட்டம் இருக்கும், எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அது ஒரு 7-8 வருஷம் பிராக்டிஸ் நமக்கு இருக்கிறது ஒண்ணு. திரும்பவும் ஒண்ணு வந்து பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர்ஸ் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு போய் வெளியே எடுக்கிறதுக்கு பதட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை, அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம ஒரு வேலை செய்யறோம். அவங்க போயிட்டு எதுவுமே சொல்லாம அவங்க நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணி வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம பையன் ஏதோ பண்றான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க. பல நேரங்கள்ல அவங்க ஆனா சென்னையிலுமே பயந்துட்டு இருந்திருக்கேன் நான். ஆனா சென்னையிலும் பப்ளிக் ஸ்பேசஸ் போய் அவ்வளோ சென்ட்ரல்லாம் நான் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஜென்சன்லாம் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் சென்ட்ரல்ல ஷூட் பண்ணிருக்கோம். அதை ஒரு கட்டத்துல நம்ம வந்து அவங்க கூட ஐக்கியம் அவங்க பையன் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் வச்சுங்களேன். இதுக்கே பார்த்தா இந்த மார்க்கெட் போர்ஷன் இருக்கலாம், ஒரு 2 days நம்ம ஷூட் பண்ணோம். எங்களுக்கு மார்க்கெட் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. டவுன் ஹால் மார்க்கெட். இப்போ அதுக்குள்ள ஃபுல் க்ரௌடு, மற்றதெல்லாம் கூட நம்ம அந்த கடைக்காரங்கிட்ட பேசலாம். அந்த ஃபுல் க்ரௌட் இருக்கும்போது எப்படி இது பண்றது. ஸோ எனக்கு அது மட்டும் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு 2-3 months முன்னாலே போய் இப்போ எனக்கு மார்க்கெட்ல இப்போ எனக்கு மார்க்கெட்னு போட்டு 10 கான்டாக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அது நடக்கும் ஆக்சுவலா. நிறைய பேருக்கு போய் நான் சிலதெல்லாம் அவங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுத்து, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம படம் எடுக்க போறோம், ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்றேன்னு சொல்லி அப்போ என்ன எடுங்க அப்படின்னு அவங்க எடிட் பண்ணி அதை அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ நம்ம ஷூட் பண்ண போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒன்னாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் வச்சுங்களேன். நம்மள மாதிரி ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு போட்டியா அவங்க வந்து உள்ள ஹெல்ப் பண்றது அது மோர் கம்ஃபர்டபிள் ஆன் செட்ஸ். லைக் அவங்களும் நம்மளோட இன்வால்வ் ஆகுறாங்கும் போது நம்ம ஓகே நம்ம நினைச்சது அங்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபிள். அது ரொம்ப முக்கியமான. நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல கூட நம்ம ஒரு சினிமா பண்றோம், நம்ம ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற இடத்துல சில நேரம் நம்ம கண்ட்ரோல் செட்ஸ் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஷூட் பண்ண, நம்ம செட்டுக்குள்ள இருக்கோம், எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கும். நம்ம ஒரு அவசரத்துக்கு அதை கொண்டு சீக்கிரம் இது பண்ணு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிட முடியும். அதே மூடோட சில நேரம் அவங்க இதுக்கு போகும்போது அவங்க நமக்கு உதவிதான் செய்ய வருவாங்க. ஆனா நம்ம அவங்ககிட்ட அந்த பவர் நம்மளை அறியாமல் அது வரக்கான வாய்ப்பு நிச்சயமா. அது நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கும் வச்சுங்களேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராசஸ் பண்றோம். ஏன்னா சில நேரங்கள் இப்போ அல்ஃபோன்ஸ் புத்தன் பண்ற மாதிரியோ சில நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து நெஸ்டா அல்மண்ட்ராஸ் இருக்காரு, அவர் வந்து ஆஸ்கார் வின்னிங் ஃபிலிம்ஸும் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்படியே போனீங்கன்னா அவர் வந்து யூரோப் போனா பிரெஞ்சுல வந்து அவர் மட்டுமே ஷூட் பண்ற இண்டி ஃபிலிம்ஸும் போய் ஷூட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் என்டையரா வேறங்க இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நாங்க செட்டு வச்சு யூனிட் வச்சு அவ்வளவு லைட்ஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண போர்ஷன்ஸும் இருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளா கேமரா மட்டும் கொண்டு போய் நானும் ஃபோக்கஸ் ஃபுல்லர் மட்டும் வச்சுட்டு, ஆனா உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது அதோட பிரம்மாண்டம் இருக்குல்ல. இப்போ ஒரு போர்ஷன் இருக்கும், காலையில அவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு காலில் மணிகண்டன் சார் ஓப்பனிங் சீக்வன்ஸ். அந்த இடத்துல தான் நாங்க நக்கலைட்ஸோட ஒரு முக்கியம் தாமஸ் வீட்ல பொங்கல்னு சொல்லி கைண்ட் ஆஃப் குடும்பத்தோட ஒரு கோர் அந்த கதையில் இருக்கும். அது ஷூட் பண்ண எங்களுக்கு என்னன்னா நிறைய இடங்கள் நாங்க ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண இடங்கள் இருக்குல்ல, அது ஒரு எமோஷனல் கனெக்டாவே ஷூட் பண்ணிருந்தீங்க. ஓகே, இப்போ டாய்லெட்ல அவர் போய் ஒளிஞ்சுக்கிற வச்சுக்கோங்க, அங்கதான் வந்து காலை பொழுதுன்னு கழகத்துல ஆல்மோஸ்ட் நக்கலைட்ஸோட ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோ அது வந்து அங்கதான் ஷூட், அங்கதான் தொடங்குனதுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு நடந்துகிட்டு இருக்கும், பேரலா இன்னொரு பக்கம் ஒரு வீட்டுல இலவு இருக்கும், அதை 2-3 லேயர்ஸ்ல அந்த கதைகளே சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்க எங்க தொடங்கணுமோ அந்த லொகேஷன்ல போய் ஷூட் பண்றோம் சரி. அண்ட் அதோட early சில நேரங்கள் அந்த டைம் தான் முக்கியம். அந்த சீக்வன்ஸ்லாம் சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நேரம் போய் அதான் நம்ம எந்த இடத்துல எவ்வளவு பேர்த்த கூட்டிட்டு போனோம் இருக்குல்ல. காலையில் அந்த கோலம் போட்டு சீக்வன்ஸ் ரொம்ப மினிமலான குரூ, ஒரு 6-7 பேர் தான் போறோம், ரொம்ப சைலண்டா. அது எல்லாமே ரியல் க்ரௌட். நிஜமாலுமே அங்கே சர்ச் நடந்துகிட்டு இருக்கு, அங்க உள்ள வந்து அங்க மாஸ் போயிட்டு இருக்கு. காலையில் எல்லாரும் எது ஷூட்டே தெரிய மாதிரி போய் கேமரா வைக்கிறோம், ஃப்ரேம் பண்றோம், அவங்கள போய் நிக்க சொல்றோம், ரொம்ப சைலண்டா அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு 1/2 an hour அங்க ஷூட் பண்ணிட்டு வெளியே. ஓகே, தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். பட் அதே இடத்துல ஒரு குரூவை கொண்டு போய் வச்சுங்களேன், அங்க வந்து ஒரு ஜென்செட் வந்து நிக்க ஆரம்பிச்சு அந்த க்ரௌடோட டைவர்ஷன் ஃபுல்லா இங்க வந்துரும். ஆக்சுவலா ஆமா, நம்ம மெயின் என்னன்னா ஃபுட்டேஜ் நம்ம ரோல் பண்ணணும். ஏதாவது பண்ணி ரோல் பண்ணா அது நம்மளுதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் நம்ம கான்சியஸா இருக்குமே தவிர நம்ம சினிமா பண்ணிருக்கோங்கிறத வந்து நம்ம யாருக்கு கிரேட் ஐடியா ஆக்சுவலி காட்டாம பண்ணுவாங்க. ஆமா, நமக்கு என்ன தேவையோ அதை வந்து
என்ன தேவையோ அந்த இடத்துல யார் வேணுமோ அந்த மினிமலைஸ்டான பீப்புள்ஸை வச்சு அதை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியும் கூட. எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் சார் வந்து அவரோட படங்கள்ல பண்றது இருக்குல்ல, ஏன்னா அவர் டைம் ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தா இப்போ தளபதியில வந்து அவங்க சும்மா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சூரியன் அவர் நிக்கிற ஷாட் திரும்ப நம்ம ஏன்